PCC 25K டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு வந்திருக்கக்கூடிய 2 டீம் செம்மையாக ஆடி வந்திருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெறித்தரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேட்ச் பிட்வீன் மணச்சநல்லூர் வெர்சஸ் சிறுகாம்பூர். டாஸ் வின் பண்ணது சிறுகாம்பூர். இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். மணச்சநல்லூருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஜானி, முதல் ஓவர் போகிறதுக்கு பழனி வந்திருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர் சென்னில் குட்டி என்ற மணி. லாங் ஆஃபோட முதல் பந்து நல்ல வேகத்தில் வந்திருக்கு. கீப்பரையும் பீட் பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட் கீப்பரையும் பீட் பண்ணிடுச்சு. சிங்கிள் எடுத்திருக்காங்க அந்த பந்தில். செகண்ட் பால் ஓவரில் கொஞ்சம் வேகத்தோட வந்த ஃபுல் டாஸ் அப்படியே அள்ளி வெளியே போகிறாருன்னு நினைக்கிறேன். 6ங்க. செகண்ட் பால் 6 கொண்டு வர்றாரு. நல்ல டைமிங் இருந்துச்சு. தேர்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்ட பந்து பாடியில் வாங்கியிருக்காரு. டாட். 4th ஒன். ஸோ லென்த்து இந்த தடவையும் கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்தாக இருந்திருக்கு. கீப்பருக்கு வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்குது. டாட்டு கம்பேக்கிங்கில் 2 பால் போட்டிருக்காரு 6க்கு அப்புறமா. அடுத்த பந்து பிக் ஸ்விங் அண்ட் மிஸ். மறுபடியும் லாஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் நல்ல யாருக்காரு, ஐயோ கையில் விட்டுருக்கு. டாட் பாலுங்க. மறுபடியும் டாட்டு. 6க்கு அப்புறமா சாம கம்பேக்கு. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 7. விக்கெட் விடலை மணச்சநல்லூர். செகண்ட் ஓவர் இங்கே சுதாகரன் வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் ஜானி. பவர் பிளே முதல் பந்து ஸ்டிக்கு தெரிச்சு போச்சுங்க. இந்த தடவையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்டிக்கு தெரிச்சு போயிருக்கு. முடிச்சுக்க தட்டி தூக்கி இருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் லோ பண்ணிக்கிறாரு. நல்ல வேகத்தில் காலில் டாட்டு. தேர்ட் ஓவரில் லென்த்தில் வச்சிருக்காரு. அப்பிஷா போனா ஐயோ ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட்டு. 2க்கான முயற்சி கண்டிப்பாக இருக்கும். வெரைட்டி பிடிச்சிட்டாங்க அங்கே ஃபீல்டர். அதில் ஒரு 2. நெக்ஸ்ட் ஒன் நல்ல வேகத்தில் சரியாக படலான்னு நினைக்கிறேன். ஹைட் ஓவராக இருக்குது. 3 ஃபீல்டர் போகிறாங்க. நின்று எடுத்தால் பெரிய விக்கெட்டு எடுத்திருக்காங்க. சுதாகரன் எடுத்துட்டாரு. வைஸ் ரவுண்ட் மேட்ச் செமி மேட்ச்லையும் நல்ல கேட்ச் எடுத்திருந்தாங்க. தெளிவாக வந்து எடுத்திருக்காரு. ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன் திலீப். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் பவர் பிளேயில் நல்ல வேகத்தில் காலில்ங்க டாட்டு. லாஸ்ட் ஒன் பவர் பிளேயில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட வந்து புல் பண்ணியிருக்காரு. கேப்பில் போகுதுன்னு சொல்லுவேன். கையில் பட்டிருக்கு. சிங்கிள். ஒரு ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. 2 விக்கெட்டு விட்டுருக்காங்க மணச்சநல்லூர். சிறுகாம்பூர்ட்டு ஒரு நல்ல பவர் பிளே 2 ஓவரை பார்க்குறீங்க. 3rd ஓவர் போகிறதுக்கு பழனி வந்திருக்காங்க. அவருக்கு 2வது ஓவர். அவுட் சைட் சர்க்கிளில் இப்போ 5 பேர் நிற்க பண்ணணும். முதல் பந்து ஸ்டேக்கில் திலீப். ஸ்டிக்கை தூக்க தான் பார்த்துருக்காரு. கண்டிப்பாக சிங்கிள் கிடைக்கும். டபுளுக்கான வாய்ப்பெலாம் போகுது. செகண்ட் பால் ஓவரில் லென்த்தில் வச்சுருக்காருங்க. ரூம் கொடுக்காம போடப்பட்ட போது நல்ல ஃபீல்டிங். டாட் பால் இங்கே. தேர்ட் பால் ஓவரில் யாருக்கு ஆங்கிலவே ஸ்டிக்கை தூக்காமல் எப்படி வந்துச்சுன்னு தெரில. 4th ஒன் கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்து. பெரிய பவுன்ஸ் இல்லை. ஆங்கிலவே ஆகிருக்கு. மறுபடியும் குட்டி பேட்டில் பட்டிருக்கு. கொஞ்சம் வைடாக போயிடுச்சு. ஃபீல்டு இருக்குது. 2 பவுன்ஸில் அங்கே டீப்பில் இந்த ஃபீல்டு கைக்கு போயிருக்கு. சிங்கிள். போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் நல்ல யாருக்கு ரன் வந்துருக்கு. பேட்டன் பால் ஸ்லைட் மீட்டு. அதில் ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் 14. 2 விக்கெட் விட்டுருக்காங்க மணச்சநல்லூர். போட்ட 3 ஓவருமே எக்கனாமிக்கலாக இழுத்து பிடிச்சி போட்டிருக்காங்க இங்கே சிறுகாம்பூர். நெக்ஸ்ட் ஓவர் சுதாகர் போட வந்திருக்காங்க. செக்கில் திலீப் இருக்காங்க. செக்கில் திலீப். கீப்பர் அப்துல்லா. முதல் பந்து லோ ஃபுல் டாஸ். ஹைட் ஓவரான்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் அதை விட பெருசாக இருக்கு. 6 பிடிக்கிற முதல் பந்தில் ஜூசி ஃபுல் டாஸை வெளியே போட்டாரு. செகண்ட் ஓவரில் உள்ள வந்த பந்து காலை பார்த்து போட்டிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட வந்து புல் பண்ணியிருக்காரு. 4க்கான நல்ல சான்ஸ். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் இருந்தாலும் 4 பேருக்கு. இந்த ஓவரில் 10 ரன் டக்குன்னு கொண்டு வந்துட்டாரு. 4th ஒன் ஓவரில்
ஷார்ட் பிச்சர் பால் பனிஷ் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல போகிற முதல் 6 இருக்கும். எஸ், கிளியர் பண்ணியிருக்காரு. 6 இந்த ஓவரில் 2 6 ஒரு 4 திலீப் அவர் கையிலேருந்து. லாஸ்ட் 2 ரிமைனிங். பிக் ஸ்விங் போட முடியல, ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பண்ணிட்டாங்க. டாட்டு லாஸ்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட் ஆர்க்கில் இருந்த பந்து அவுட் ஆஃப் த பார்க்குன்னு மரத்துக்கு பின்னாடி சொருகிருச்சு பந்து. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 36. போன ஓவரில் 22 ரன்னை பிடிச்சி ஆடிருக்காங்க திலீப். 3 6 ஒரு 4 அடக்கம். அதில் 2 விக்கெட் விட்டுருக்காங்க மணச்சநல்லூர். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் சுதாகரனை போட வந்திருக்காங்க. அவருக்கு 2வது ஓவர். முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் குட்டி ரொம்ப நேரங்கள் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லிப் மிஸ்ஃபீல்டு பண்ண ஒரு சிங்கிள் கிடைக்குது. குட்டி ஒரு ஆங்கர் இன்னிங் ஆட போகிறாங்க தெரிஞ்சு போச்சு. திலீப்புக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க செகண்ட் 1 ஓவரில். ஐயோ, ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை, டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் இந்த தடவை புல் பெருசாக இருக்குங்க. புல் இட் டு வின் இட்னு பெரிய 6 கொண்டு வந்திருக்காரு. ஃபுல்லாக வரப்போறாரு. நல்ல யார்கர் ஒன்று காலிலேயே டோ யார்கர் விழுந்திருக்கு. 6க்கு அப்புறமா இது வரைக்கும் திலீப் 4 6 ஒரு 4 அடிச்சிருக்காரு இந்த இன்னிங்ஸில். பந்து ஷார்ட் பேட்டில் சரியாக படல, பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. சுற்றிக்கிட்டு போகுது பந்து, சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் குட்டி லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நல்ல வான்னா பெரிய ரீசனுக்கு போயிருக்கு. ஃபுல் டாஸ் இருந்தாலும் ட்ரை இருந்தாலும் 4 போக நல்ல சான்ஸ். 4 அடித்து ஓவரை முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 48. ஸோ குட்டிக்கு ரிட்டையர் அவுட்டாங்க. 3 விக்கெட் விட்டுருக்காங்க அப்போ இது வரைக்கும் மணச்சநல்லூர். நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் சுபாஷனு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கார்த்திக் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் திலீப், நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் சுபாஷனு. லாஸ்ட் ஓவரில் முதல் பந்து கீப்பர் அப் 2ல ஷார்ட் புல் பண்ணியிருக்காரு. இந்த தடவை தெளிவாக கையில் விழுன்னு நினைக்கிறேன். குட் டேக்குங்க. கவராச்சான்னு தெரியல, லோ கேட்ச் நல்லா எடுத்திருக்காரு. விட்ட கேட்ச் இந்த தடவை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் வேற லெவல் இன்னிங்ஸ் இங்கே திலீப் அவர்கிட்ட வந்து முடிவுக்கு வருது. 4 6 ஒரு 4 இந்த இன்னிங்ஸில் அவர். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இங்கே குரு வந்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் கார்த்திக் டு குரு. ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து டிராக் டவுன் ஆகிருக்கு. கிரிக்கான ஃபீல்டுக்கு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் சுபாஷன் நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால் ஓவரில் ஒருபடியின் முதல் பந்து ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து ஷார்ட் டாம் ஜாமர் கையில் உள்ள வாய்ப்பான்னு பார்த்தா கேட்ச் டேக்கன். நாங்கள் அஜித் ஃபீல்டர் நல்ல கேட்ச் எடுத்திருக்காங்க. விட்டுருந்தா இன்னும் 2 6 பதிவு பண்ணிட்டு போயிருப்பார் சுபாஷனை. ஸோ விக்கெட்டுக்கு வர நியூ பேட்ஸ்மேன் இங்கே கதிர் வந்திருக்காங்க. கார்த்திக் டு கதிர்வேல். லைன் ஜம்ப் லைனில் வந்த பந்து 2 ஃபீல்டர் ட்ரை பண்ணாங்க. 4 பேருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு நடுவில் போயிடுச்சு. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். முதல் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணுறாரு. ஸ்டெப்படா விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ விக்கெட்டுக்கு வருவான் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கணேஷ். லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது இன்னிங்ஸில். கார்த்திக் டு கணேஷ். முக்கியமான வந்து நேருக்கு நேராக பாட்டம் முட்டு ஆனால் மொரட்டு ஹிட்டுன்னு 6 அடிச்சிருக்காருங்க. பிடிக்கிற முதல் பால் 2 பேட்ஸ்மேனுமே லாஸ்ட்டாக வந்து 2 பேருமே தான் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போயிருக்காங்க. அவர் ஒரு 4 இவர் ஒரு 6ன்னு 10 ரன் இந்த 2 பால்லே வந்துடுச்சு. விக்கெட் விட்டாலும் இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச மணச்சநல்லூர் 59 அடிச்சிருக்காங்க. 60 இப்போ டார்கெட்டு சிறுகாம்பூருக்கு. ஓவருக்கு 10 ரன் ரேட்டு. இந்த கிரவுண்டில் இழுத்து பிடிச்சி போட்டே தின்னும் பவுலரு பாசிபிள்னு சொல்லுவேன். 6 ஓவருக்கு 60ங்கிறது. சிறுகாம்பூரோட ஓப்பனிங் தான் சேம் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கார்த்திகனை, நான் ஸ்ட்ரைக்கில் சுதாகரனை. இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு ஜானி பாய் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பவர் பிளே ஓவர் முதல் பந்து நல்ல யார்கர் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. திலீப் கைக்கு போயிருக்காங்க. முதல் பால் நோ பால் கொடுத்தாங்க. முதல் பந்து நல்ல பிளே கட் பண்ணியிருக்காரு. கட்டவே ஹார்டு பவுண்டரி போக சான்ஸ் அதிகம். எனக்கு தெரிஞ்சு பவுண்டரி போயிடுச்சுங்க. விரட்டி போனாலும் பிடிக்க முடியல. 4 செகண்ட் ஓவரில் ஸ்லோவாக போடப்பட்ட பந்து உடம்பை பார்த்து விட்டுருக்கு. டாட். ஜானி டு கார்த்தி. கம்ப்ளீட்லி பீட் அண்ட் ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. இந்த பால் கம்பேக் செம்மையாக இருந்திருக்கு.
4th ஒன். ரூம் கொடுக்காம போட்டிருக்காரு. ரூம் கிரியேட் பண்ண பார்த்தாலும் முடியல. லாஸ்ட் 2 ஃபீல்ட். ஐயோ, ஃபீல்டர் போகும்போது பெரிய பம்ப். 4 போக சான்ஸான்னு பார்த்தா விரட்டி போகிறாங்க. குட்டியாக ஃபீல்டர் பவுண்டரி விடாமல் தடுத்துட்டார் 2 இதில். முதல்ல ஒரு லாஸ்ட் ஒன் நல்லா வந்து லோ ஃபுல் டாஸ் ஸ்பிட் பண்ணி விட்டாரு. 4 கொண்டு வரான்னு நினைக்கிறேன். எஸ், 4 கொண்டு வந்திருக்காங்க. ஓவரில் லாஸ்ட் ஒன்னில் 4 2 4 அடிச்சிருக்காங்க இந்த ஓவரில். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. செகண்ட் ஓவர் சுபாஷன் வந்திருக்காங்க. இது வரைக்கும் விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க சிறுகாம்பூர். மீதமான 30 பால் உங்களுக்கு 49 தேவை. ஸ்ட்ரைக்கில் சுதாகரன். செகண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவரோட முதல் பந்து. ஐயோ, கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. எட்ஜு பட்டதில் கீப்பர் விட சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் காத்தினே இல்லை யாருக்கு ஒன்று விழுந்துருக்கு. மிஸ் ஃபீல்டு. சிங்கிள் இப்போ எடுக்கிறாங்க. 6 கிரவுண்டில் இருந்தாங்கன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அக்ராஸ் போனாங்க. ரைட் த்ரூன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி முக்கியமான விக்கெட் சுதாகரன் விக்கெட் எடுக்கிறாங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பழனி வராங்க. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து கீப்பராக குட் ஸ்டாப். இங்கே வினோத் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு. லாஸ்ட் ஒரு மினி ஓவரில் போன பால் 1 பவுன்ஸ் கொடுத்தாங்க. ஷார்ட் இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணிச்சு. கன்ஃபார்மான 4 ட்ரேசர் புல்லட் வேகத்தில் போன பந்து 4 கொண்டு வராங்க பழனி. இங்கே லாஸ்ட் ஒன் ஓவரில் ஸ்லோவர் ஒன் ஸ்டாப் பவுன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். மேலே பட்டிருக்கு டாட்டு. 2 ஓவர்ஸுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. 1 விக்கெட் விட்டுருக்காங்க சிறுகாம்பூர். ஸ்ட்ரைக்கில் காத்தினே. நெக்ஸ்ட் ஓவர் பத்துக்கு ஜானி பாய் வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் தி சர்க்கிளில் 5 பேர். முதல் பந்து ரிவர்ஸ்க்கான முயற்சி. ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். இன்ஃபீல்டில் இந்த ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சு. என்னால் கவர் பண்ண முடிஞ்சா தெரில. நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் அவர்களுடைய நியூ பேட்ஸ்மேன் சுதாகரன் இங்கே வந்திருக்காங்க. அவர் ஃபேஸ் பண்ணுற முதல் பந்து தட்டி விட்டார். ஃபைனலில் ஆள் கிடையாது. சந்தோஷ் விரட்டி போக மினிமம் 2க்கான வாய்ப்பு இருக்குன்னு 2 ஓட்டாங்க. ஐ திங்க் தேர்ட் ஒன் ஓவரில் பாடி அட்டாக் டாட்டிங்க. நெக்ஸ்ட் ஒன் பேக் அவுட் ஷார்ட் பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். நல்ல வேகத்தில் போச்சு பந்து. கட்டாடினாரு. திலீப் கையிலே விழுந்துருச்சு. இதுவும் கவர் ஆச்சான்னு தெரியல. சம வேகத்தில் போச்சு பந்து. விக்கெட்டுக்கு அப்புறம் மாறக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காங்க. அவருடைய முதல் பந்து ஒரு சம பால் ஒன்று போட்டிருக்காங்க. யாருக்கு விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. ஸோ மனச்சநல்லூர் இப்போ பம்ப்டப் ஆகிட்டாங்க. பேக் இந்த கேம். லாஸ்ட் ஒன் ஜானி அவர்களோட ஓவரில் ரூம் கொடுக்காம போட்டிருக்காரு. இங்கேருந்து ஃபீல்டை கொஞ்சம் மாற்றிட்டாங்க. டீப்பில் வச்சுருக்காங்க. வினோத் டிகே அங்கே ஃபீல்டு நல்ல த்ரோ. சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில் ஓவர் முடியுது. 3 ஓவர் அப்பு. ஸ்கோர் 20. 3 விக்கெட் விட்டுருக்காங்க சிறுகாம்பூர். நெக்ஸ்ட் ஓவர் திலீப் போட வந்திருக்காங்க. திலீப் அவரோட ஓவரில் முதல் பந்து வைடு. முதல் பால் ரீபால். ஓவர் பிச்சர் பால் நல்லா விலக்கி போட்டிருக்காரு. காற்றுக்கு கொஞ்சம் அலசி வருது. டாட்டு விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. போன பால் வைடு. செகண்ட் பால் ரீ. இந்த பாலும் வைடு. லாஸ்ட் 2 பால் வைடு. ஓவரில் செகண்ட் ஒன் ரீ. ஆர்க்கில் இருந்த பந்துன்னு தூக்கியிருக்காரு. கிளியர் பண்ண வாய்ப்பு இல்லை. கேட்ச் டேக்கன். விக்கெட் எடுக்கிறாங்க. அஜித் அவர்களோட விக்கெட் பறி போகுது. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே கார்த்திக். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கில் கார்த்திக் ஸ்டிக்கை பார்த்து விட்ருக்காங்க. ஷார்ட் ஸ்கொயரில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் ஸ்ட்ரைக்கில் பழனி. 4th ஒன் சரியாக படலைனாலும் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுது. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கே போகணுன்னு எதிர்பார்க்குறேன். சிங்கிள் கிடச்சிருக்கு கர்ணன் அவர்கிட்ட போய். கீப்பர் அப் டூ. ஸ்ட்ரைக்கில் காத்தி. லாஸ்ட் ஒரு ரிமைனிங். நல்ல யாருக்கான முயற்சி. டீப்பில் குட்டி எங்கள் ஃபீல்டர் நல்ல த்ரோ விட்ருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஓவரில் ஸோ இன்சைட் அவுட். கைக்கு போக வாய்ப்பு இல்லை. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு மறுபடியும் போகும். தெளிவாக எடுக்கணும். எடுத்திருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். அதோட ஓவர் முடிப்பாங்க. 4 ஓவர் அப்பு.
ஸ்கோர் 27. மீதமுள்ள 12ல் உங்களுக்கு 33 தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சுபாஷன் போடுவாங்க. அவருக்கு 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் பழனி. முதல் பந்து ஸ்லாப் ஷாட். 4க்கான வாய்ப்பு. எஸ், 4 பேருக்கு டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டராக தடுக்க முடியலங்க. குரு ஃபீல்டர் ஒய்டி ஸ்லாங்காக வச்சுருந்தாங்க. செகண்ட் பால் ஓவரில் ஓத ஸ்டிக்லேருந்து ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து சரியாக புல் பண்ண முடியல. எதிர்பார்த்த விட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் லெக்கில் டிகே வினோத் சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் ஸ்லோவர் ஒன்று நினைக்கிறேன் 3 விட்டார் சிங்கிள். 27 தேவை பேட்டிங் டீமுக்கு. சிறுகாம்பூருக்கு 3 பால் முடிஞ்சிருக்கு. 6 ரன் கொண்டு வந்திருக்காங்க. லோ ஃபுல் டாஸ். ரெண்டாவதுல இந்த ஓவரில் 4 பாலில் 8 ரன் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 25 தேவை சிறுகாம்பூருக்கு. 5வது நேருக்கு நேராக எழுத்து முட்டியிருக்காரு. கையில் உள்ள நிறைய சான்ஸ். நல்ல ஃபீல்டர் ஜானி அவர்கள் கையில் வந்திருக்கு. ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் என் கைக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவேன். மனச்சனூர் கைக்கு. ஸோ விக்கெட்டுக்கு வருமா? நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் வந்திருக்காங்க. பாலா லாஸ்ட் 1 ரிமைனிங். ஒரு பிடிக்கணும். முதல் பந்து கோஸ்ட் ரொம்ப ஒட்டி வருது. போல்டுக்கான அப்பீல் இருக்குது. விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வெயிலில் எனக்கு சரியாக தெரில. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க அண்ணன். அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 35. ஸோ லாஸ்ட் 6 பாலுக்கு உங்களுக்கு 25 தேவை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு டிகே வினோத் வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து நல்ல பந்து போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்லி பீட்டன். மீதமுள்ள 5 பாலில் உங்களுக்கு 4 பெருசு தேவைப்படும். செகண்ட் ஒன் 25 தேவை. ஃபீல்டர் கைக்கே பேருக்கு ஒரு கையில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸ். நேருக்கு நேராக எழுத்து அடிக்க பார்த்துருக்காங்க. 1 பவுன்ஸில் ஜானி ஒரு கைக்கு போயிருக்கும். எஸ், சிங்கிள் மட்டுமே. பேக் டு பேக் 2 சிங்கிள். இங்கே லாஸ்ட் 3 பால் பாக்கி இருக்குது. 3மே பெரிய ரன் கொண்டாந்தா கூட மேட்ச் ஜெயிக்கிறது கஷ்டம். இப்போ மீதமுள்ள 3 பாலை தூக்கி லீகலாக உள்ள போட்டால் மனசனூர் ஜெயிப்பாங்க. லோ ஃபுல் டாஸ். தெளிவான பந்து வீச்சிங்க வினோத் அவர்கிட்ட. பேக் டு பேக் நல்ல பந்து போடுறாரு. பேட்ஸ்மேன் ப்ரெஷரில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போடுறாங்க. சிங்கிள். லாஸ்ட் 2 ஷேக்கில் பரத் ஸ்லாப் பண்ணியிருக்காரு. 6 ஒரு 6 அப்படின்னு பார்த்தா போயிருக்குங்க. கையில் பட்டு வெளியே போயிருக்கு. லாஸ்ட் 1 ரிமைனிங். 18 தேவை. தூக்கி உள்ளே போட்டால் மேட்ச் முடியும். 6 இன்னொரு 6 அப்படின்னு பார்த்தா 1 பவுன்ஸில் 4 செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. மனச்சநல்லூர் ஹாவ் டன் இட். தே ஹாவ் ஒன் திஸ் சாம்பியன்ஷிப். ஸோ கிராண்ட் ஃபைனல் மேட்ச் சிறுகாம்பூர் வெர்சஸ் மனச்சநல்லூர் இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் லக். செம்ம பெர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிறுகாம்பூர் சுதாகரனும் சரி, ஓப்பனிங் இறங்கின கார்த்தியனும் சரி, வேறு லெவலில். ஸோ இந்த ஃபைனலில் பெர்ஃபார்மன்ஸ் மனச்சநல்லூர் பக்கம் வேருக்கு.